நீலங்காடு அரச காணி குடியிருப்பு. வெயில் கொளுத்தது, இந்த வெயிலுக்கையும் பொடியால் அசராம நீங்க தானே கட்டினதும், அதனால சரி. ஓகே சரி, அம்மாவுக்கு சொல்லுங்க என்ன சாமான் தான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் சக்தி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். மழைக்கோலம் வந்துட்டு இதே ஆரம்பத்தில் இதே ஒரு கிளைமேட்டில் தான் இங்கே வந்தேன். நான் நீலங்காடுன்ற ஒரு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்தேன். நான் அப்போ மறுபடியும் வந்திருக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கிற மக்களையே தத்தெடுத்த வெளிநாட்டு உறவுகள்னு சொல்லலாம். ஒரு நிறைய பேர் சேர்ந்து இங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் உதவி செய்ய சொல்லி ஒரு தொகை பணம் அனுப்பி அதுக்கு அவைக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான சாமானை வேண்டி கொடுக்க சொல்லி காசு அனுப்பியிருக்கணும். ஸோ அந்த கட்டத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு 4 பேர் சேர்ந்து 1.5 லட்சம் ரூபாய் காசு அனுப்பி இலங்கையிலேயும் இருக்கிற ஒரு ஆள், யாழ்ப்பாணம் பனிப்புலம் மண்டலத்தில் இருக்கிற ஒரு ஆளும், லண்டன், ஜெர்மனியில் இருக்கிற ஆக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கொஞ்சம் சிறு தொகை பணத்தை அனுப்பி அதை சேர்த்து நான் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு 13 குடும்பம் என்ற பேரில் ஒரு ஆளுக்கு சுமார் 11,500 ரூபா பெறுமதியான சாமான் வேண்டி கொடுக்க போகிறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமான் ஏற்றி கொண்டிருக்கோம். இந்த முறை வட்டா இல்லை சாமான் ஏற்றுறோம். காரணம் என்னென்னு சொன்னால், கொஞ்சம் பெருமதியான கூடுதலான சாமான் ஆட்டோவில் கொண்டு போயிடல. அப்படி 3 ஆட்டோவில் நான் எங்களை பக்கத்தில் பஞ்சரத்தினம் கடைன்னு சொல்லி கடையில் தான் மலிவாக சாமான் எடுத்துருக்கோம். முதல் எடுத்த விட கொஞ்சம் இன்னும் மலிவாக இருந்திருக்காரு. கனவை அதெல்லாம் ஏற்றி கொண்டிருக்கோம். மாமூட்டை, அரிசி மூட்டை எல்லாம் ஏறி கொண்டு இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் சாமான் ஏற்றுறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து நாங்களும் கஷ்டம் தானே சாரது. உங்களுக்கு பாவம் பார்த்துக்கிட்டு செய்வோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த சொல்ல கேட்டு கஷ்டப்பட்டு விடால் பெரிய வந்து ஏற்றுறாங்க. நல்லா ஏற்றி கொண்டு எத்தனை 5 வந்ததா? ஓகே ஓகே. ஜசீரன் தான் உள்ளுக்கு நடத்துகிறார். இதர் கேசவனுக்கு பதிலாக இதர் திறமையான பொறுப்பை ஏற்று செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமான் எல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ நாங்கள் சாமான் ஏற்றி கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். நிற்கிறோம் வடக்கம்புரா. வெயில் கொளுத்தது, இந்த வெயிலுக்கையும் பொடியால் அசராமல் சாமான் ஏற்றி கொண்டு தான் போய்கொண்டு சொன்னால் நாங்கள் நீலங்காட்டுக்கு வந்துட்டோம். மக்கள் நிற்கணும். எனக்கு ஒவ்வொரு வீடாக கொண்டு அந்த உதவி திட்டத்தை 13 வீட்டுக்கான உதவியையும் நாங்கள் செய்வோம். ஆனால் நாங்கள் உதவி திட்டத்தை கொண்டு வந்துட்டோம். முதலாவது வீட்டுக்கு கொடுத்துட்டுருக்கோம். உள்ள வைங்க. அக்கா வணக்கம். அக்கா என்ன மாதிரி நாங்கள் ஓரளவுக்கு கேட்டு ஒரு சில குடும்பத்துக்கு கிடைச்சா இல்லை ஊருக்கே இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கணும்ட்டு கொண்டு வந்திருக்கேன். எல்லா சாமானும் வந்திருக்கணும் பாருக்கா. அரிசி, சீனி, மா இருக்கு. வணக்கம்மா. என்ன மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவியை கொண்டு வந்திருக்கிறேன். சந்தோஷமாம்மா? அதுதான் நீங்கள் தான் சொன்னீங்க என்ன கிடைச்சாலும் உங்களோட ஊருக்கு எல்லாரும் பிரித்து கொடுக்க சொல்லி. அதுதான் உங்களோட நல்ல குணத்தை தான் அப்படி நான் எல்லாரும் பிரித்து கொண்டு வந்திருக்கிறேன். சரியாக்கா, எல்லாரும் கொடுத்துடு. வணக்கம். உங்களுக்கும் ஒரு நிவாரணம் கொண்டு வந்திருக்கோம். என்ன மாதிரி அக்கா? வீடு இதோ உங்களோட வீடோ? வாங்க உள்ள வாங்க. நீங்கள் உங்களுக்கு கட்டி தந்தா இல்லை உங்களோட அப்பா அம்மா யாருக்கு? உங்களுக்கு தானே. நீங்கள் தானே கட்டினதும் அரசாங்க திட்டத்தால் கட்டினீங்க. சரியாக்கா. அந்த வீடு தான் நாங்கள் முதல் வீடியோ எடுத்து நாங்கள் சரியான வெள்ளம், முழங்கால அளவுக்கு வெள்ளம் நின்றது. இதுக்கு இப்போ வெள்ளம் வத்திட்டுது. இந்த அக்காண்ட வீடியோ மூலமாயும் இந்த ஊருக்கு உதவி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் வெள்ளம் பற்றி அந்த வீட்டை பார்ப்போம். இப்போ இங்கே வந்துட்டீங்களாக்கா? இங்கே தான் இருக்கிறீங்க. சரி, ஓகே. நாங்கள் மற்ற எல்லாருக்கும் உங்கள் மூலமாக தானே மற்ற எல்லாருக்கும் உதவி கிடைச்ச முடியாது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு 13 வீடு தந்தீங்கக்கா. ஒரு வீட்டுக்கு உதவி ஏற்கனவே செய்துட்டோம். அதால் 2 வீட்டு உதவியும் நாங்கள் உங்களுக்கு தந்துட்டு போகிறோம். என்னென்னு சொன்னால் உங்களுக்காகத்தான் வீடியோ. அந்த வீடு, இந்த 2-3 வீடு வீடியோ போட்டு தான் நாங்கள் உதவி செய்ய சொல்லி சொன்னாங்க.
உங்களுக்கு வந்த உதவியை தானக்கா நான் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி பிரித்து கொடுத்தேன். அப்போ அதில் நீங்கள் தான் சொன்னீங்க முதல்ல எனக்கு மட்டும் கிடைக்க கூட ஊருக்கு எல்லாரும் பிரித்து தாங்கன்னு அந்த அந்த நல்ல குணத்துக்காக 2 வீட்டு உதவியும் நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேனாக்கா. பாருங்க, இதான் அக்கா அந்த வீடு, அந்த வெள்ளத்தில் பார்த்த வீடு இதுதான். அவர் அங்கே வேலையை போயிட்டாராக்கா? உள்ளுக்கு வெள்ளம் எல்லாம் பற்றிட்டேன். வழியில் வெள்ளம் பற்றினா உள்ளும் பற்றி தான் இருக்கு. சரி, உங்களோட இளைஞர்கள் பொறுப்போட செயற்பட்டு கொண்டு இருக்கணும், அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது உங்களால். அக்காவுக்கு எத்தனாக்கா அரிசி ஒரு மூட்டை வச்சுருக்காக்கா. மா உங்களுக்கு 20 கிலோ மா, ஒரு மூட்டை மா எக்ஸ்ட்ராவாக தந்துருக்கு. மற்றது சீனியும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ராவாக்கா. அரிசி அந்த அக்காவுக்கு கொடுக்குறேன், அதனால் சரி ஓகே. சந்தோஷமாக்கா. 4வது வீட்டை இன்னொரு வீட்டை போய்கொண்டிருக்கோம். இது ஒரு கல் வீடு, இன்றைக்கு தான் பார்க்குறேன். இந்த வீடு உங்களோட வீடாக்கா மங்கஜி? நீங்கள் முதல்ல அரசாங்கம் கட்டி தந்த வீடா? 6 லட்சம் ரூபா வீட்டு திட்டத்தில் கட்டி தந்த வீடா? சரி. இந்த வீட்டோட சேர்த்து தான் அந்த மற்ற 3 வீடு கட்டினது அந்த வீடுகள்? இது உங்களுக்கு புரிம்பா கட்டி தந்த வீடா? ஓகே சரி. அம்மாவுக்கு சொல்லுங்க என்ன சாமான் தந்துருக்கேன்னு சொல்லி. இப்போ இது ஒரு 5வது வீடு, இந்த வீட்டை கொடுக்க போகிறோம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம், வாங்க. இது எப்போயாம்மா நீங்கள் இந்த வீட்டை வந்தா? நீங்கள் 2016 இந்த வீடு எப்போ கட்டினோம்மா? வீட்டு திட்டத்தெலாம் கட்டி தந்தேன். சரி அம்மா, உங்களுக்கு ஒரு சாமான்கள் கொஞ்சம் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன மழைநீர் சேகரிப்பு டேங்கெல்லாம் கட்டியிருக்கம்மா? நீங்களாம் வச்சதாம்மா? காற்று இதாரம்மா இது கட்டி தந்த உங்களுக்கு மழை நீர் சேகரிப்பு இது பிரைவேட்டாக கட்டி தந்தா? சரி சரி, நன்றி அம்மா. பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வீடு, இது ஒரு 6வது வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வணக்கம் அம்மா, உங்களுக்கு சாமான்கள் கொஞ்சம் வந்திருக்கு. அரிசியல், அதாவது வீட்டுக்கு அன்றாட தேவைக்கான சாமான்கள் வந்திருக்கு. இது உங்களோட கிணறம்மா? நீங்கள் கிண்டினதோ? அது ஒரு கட்டைகள் கட்டையாக குழந்தை பிள்ளைகள் விழுந்தா கொண்டா என்ன ஒரு பாதுகாப்பாக இல்லாமல் இருக்குது. இந்த வருஷம் தான் கிண்டினீங்க? வெள்ளங்கள் இருக்க மூடி பட்டு இருந்துருக்கு வேணா? இது நீங்கள் என்ன முருதி உங்களுக்கு வரையில என்னண்ணா போய் தந்துட்டு நம்மளுக்கா? அதே நீங்கள் வீடு கட்டலாம், சொந்த வீடுக்காக கட்டலாம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா 8வது வீடுக்கு வரோம். இது 8வது வீடு. அம்மா வணக்கம். உங்களுக்கு ஒரு சின்ன உதவி ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அம்மா. உங்களை எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம், கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு பொமிட் கிடைச்சிடும் அவ்வளவு என்ன வேறு இல்லை என்ன? சரி மறுபடி மழை வர துவங்கிட்டது. வெள்ளம் நிவாரணம் கொடுக்க வந்தாங்க, வெள்ளம் திருப்பி போட போகுது போல எனக்கு. அக்கா வணக்கம் அக்கா. உங்களையும் தான் அன்றைக்கு வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அதால் கிடைச்ச உதவியை தான் நாங்கள் இந்த கிராமத்துக்கு ஃபுல்லாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைச்சிருக்காக்கா. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 13 பேரை சொன்னீங்க, 12 பேரை கொடுத்தனாங்க. ஒரு ஆள் முதல் கொடுத்த வேண்டியபடியாக அந்த 13வது ஆளின் உதவியை அந்த அக்காவுக்கும் பிரித்து உங்களுக்கும் பிரித்து தரோம் அக்கா. அவாக்கு மா ஒன்று கொடுத்தனாங்க, உங்களுக்கு அரிசி ஒன்று எக்ஸ்ட்ராவாக தரோம். வணக்கம் அக்கா. அக்கா இந்த வீட்டை நீங்கள் இருக்கிறீங்களா போல எனக்கு என்ன காரணத்துக்கு இருக்கிறீங்களா அதை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் பாருது. அப்ப அதான் நவாக்கு காலம் நேரம் எல்லா நேரம் வரும். அப்ப அம்மாவோட 2 பேரும் தான் பேச மாட்டேன். அதனால இந்த வீட்டை இருக்க முடியாது. சரி அக்கா. தங்கு வேலையை போயிடுவாரு. காலத்துக்கான தான் இருக்கு. அப்புறம் இருக்கிற நீங்க நாளெல்லாம் இருக்குன்னா மழை காலம், இப்போ 3 மாதம் மழை காலம் இடத்துல. சரி அக்கா, ஓகேக்கா. மற்ற இப்போ உங்களோட கிராமத்தில் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு நிவாரணம் வழங்கி கொண்டு இருக்கோம் அக்கா. வெள்ளம் அந்த வயலில் உங்களுக்கும் அது கிடைச்சிருக்கு. அக்கா வணக்கம் அக்கா. எங்களோட கிராமத்தில் எல்லாருக்குமே இது கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேலை உங்களுக்கு பிறகுதான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஓஎல் என்ன 9 எடுத்தீங்களோ விளங்கல? 7A நீங்களா? 7A BS.
அப்புறம் ஏன்னாக்கா படிப்பை விட்டுட்டு இப்படி இருக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிச்சீங்க? விளங்கல? யார் விளங்கல? யார்த்தங்கல். ஓகே சரி அக்கா, நான் உங்களுக்கு நிவாரணம் ஒன்று கிடைச்சிருக்காக்கா, எல்லாரும் கொடுத்தனாங்க. உங்களுக்கு கொண்டு வந்து தந்துருக்கோம், உங்களோட கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீலங்காட்டு மக்களோட இருக்கிறோம். இங்கே எல்லாருக்குமே கிடைச்ச உதவிகளை எல்லா வீட்டுக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கோம். இந்த கிராமத்தின் விதானமாக இருக்கிறோம். அவள் இந்த கிராமத்தை பற்றி இந்த உதவி செய்ததுக்கான நன்றியை அவள் சொல்லணும் இருக்கிறாள். அப்போ இந்த கிராமத்துக்கு நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டாக்கலன்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அவங்களுக்கு தொடர்பு எடுக்க வலிக்கிட்டு தொடர்பு கிடைக்கல. இப்போ உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. இந்த கிராமத்தை பற்றி சொல்லுங்க. ஏண்டா இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சா தான் உதவி செய்தவைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குமா. சரியாக கஷ்டப்பட்டது தான் நாங்கள் உதவியை செய்திருக்கோம். இனி செய்யவும் ஆர்வம் பெறும். அதனால அனைவருக்கும் வணக்கம். இது நீலங்காடு அரச காணி குடியிருப்பு. இந்த குடியிருப்பில் 13 குடும்பங்கள் இருக்கின்றனர். ஆனால் தற்போது 9 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நான் இன்று இந்த நீலங்காடு அரச காணிக்குள் வேறொரு அலுவலூடாக வந்தபோது எதிர்பாராமல் இந்த யூடியூப் சேனல் இவர்களை சந்திக்க முடிந்தது. இன்று அவர்கள் இந்த கிராமத்தில் வாழும் 9 குடும்பத்திற்கும் இடர்கால நிவாரண பொதியினை என் கண்ணூடாக வழங்கினார்கள். இந்த சமயத்தில் இதனை வழங்கி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மென்மேலும் தங்களால் கிடைக்கப்பெறும் உதவிகளை இந்த நீலங்காடு அரச காணி மக்கள் மிகவும் வறுமைக்கோட்டுக்குரிய மக்கள் அவர்களுக்கு தங்களால் கிடைக்கப்படும் உதவிகளை தாங்கள் பெற்று கொடுக்கலாம் என நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். இங்கு வசிப்பவர்கள் அனைவரும் வசதிக்குரியாக்கள் இல்லை, வறுமைக்கோட்டுக்குரியாக்கள். அதன் காரணமாக இலவசமாக வழங்கப்பட்ட அரச காணியில் தான் இவர்கள் வசித்து வருகிறார்கள். தங்களால் என்னென்ன உதவி பெற்றுக் கொடுக்க முடியுமோ பெற்றுக் கொடுத்தால் தங்களுக்கும் நன்றி. இதை பெற்றுக்கொண்டு இவர்களும் பிரயோசனம் அடைவார்கள். இந்த சந்தத்தை தந்த தங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். மற்றது என்னன்னு சொன்னால், இந்த காணிகள் இவைக்கு சொந்தமாக கிடைக்குமோ ஏன்னு சொன்னால், திருவோணமலையில் இருந்த ஒரு சகோதரன் என்னோட தொடர்பு கொண்டு இப்படி இவைக்கு இதுகள் கிடைக்காதுண்டா தான் ஒரு ஆக்கள்கிட்ட சேர்த்து காசு போடுறேன்னு ஒரு ஆளுக்கு 2 வரப்பு காணிப்படி இந்த கிராமத்திலேயோ எங்கேயாவது மலிவான இடத்துலையோ இல்லை இப்படியான ஒரு இடத்துல பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு தீவிரமாக இருக்கிறார். அப்போ இங்கே இவைக்கு இந்த காணி இருக்குமான்னு சொன்னால், அப்போ அந்த காசில் வச்சு இவைக்கு அந்த காணி கிடைச்சா பிறகு அதுக்கான வீட்டு வேலைப்பாடுகள் ஏதாவது செய்யலாம். அரசாங்கம் இவைக்கான அந்த காணியை கொடுக்குமோ? இங்கே இருக்கும் மக்களுக்கு அரசாங்கம் ஏற்கனவே இதில் ஒரு 4 குடும்பத்துக்கு ஏற்கனவே பெர்மிட் வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஆக்களுக்கு இன்னும் பெர்மிட் வழங்கப்படவில்லை. இதில் அத்துமீறி இருக்காமல் எங்களோட பிரதேச செயலத்தால் குடியிருக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த காணி வழங்கப்படும். சரி, வழங்கப்படும். அப்போ அப்படியானால் வழங்கப்பட்டால் என்ன திருவண்ணாமலையிலிருந்து ஒரு அண்ணன் தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஒரு காணியை இல்லை கட்டாயம் வேண்டாம். அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்லை, அவைக்கு இருக்கிறதுக்கு ஒரு சொந்த இடம் வேணும். அப்போதான் இழைப்பார ஒரு இடம் இருக்கணும். எல்லா இடத்துலையும் அடிச்சு கிடைச்சா இருக்க முடியாதானே. இப்போ அதுக்காக ஒரு இடம் வேணும்னு சொல்லி அதுக்கான ஒரு ஏற்பாடு என்ன செய்ய சொன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்னால், எப்படியும் இது கிடைக்கும், அவைக்கு இருக்கிற காணி அவைக்கு கிடைச்சா பிறகு நீங்கள் அதுக்கான வீடு கட்டுறதுக்காக நீங்கள் அந்த காசை செலவழிக்கலாமேன்னு சொல்ல, அப்படியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவர் சொன்னார். அவர் முக்கியமாக சொன்ன விஷயம், அவைக்கு ஒரு நிரந்தர வதிவிடம் தேவைன்னு சொல்லி அதை கிடைக்குமென்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் உறுதி எடுத்த பிறகு நான் அவரோட தொடர்பு கொண்டு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தேன். சரி, அவசரமாக செல்ல வேண்டிய இருப்பதால் நீங்கள் இப்போ உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ஒரு 3-4 தரப்பால எனக்கு சிறு தொகைகள் வந்தது. நேரத்துக்கே வந்துட்டு நான் கொண்டு வந்து உடனே தர முடிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தராமல் வந்தா அப்புறம் சேர்த்து தருவோம்னு தான் நான் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. கொலண்டில் இருந்து ஒரு அண்ணன் ஒரு 50,000 போட்டு விட்டவர். அவர் தன் பேர் சொல்ல விட்டாங்க. மற்றது லண்டன்ல இருந்து சேயோன் ஜெயசீலன் சொல்லி அவரும் ஒரு 50,000 போட்டு இருக்கிறார். மற்றது பனிப்புலம் பண்ட தரப்பில் இருந்து ஒரு ஆள் உங்களுக்கு 21,500 போட்டு தந்தவர். நான் பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னவர். மற்றது இன்னும் ஒரு ஆள் சுதர்சன் ஜாலினி குடும்பம் என்று சொல்லி ஜெர்மனில் இருந்து ஒரு 30,000 போட்டவர். மொத்தமாக ஒரு 1,55,000 அப்படி உங்களுக்கு தந்து விட்டதா. அதில் வெளிநாட்டில் இருந்து தர்றது அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இலங்கையிலேருந்து பனிப்புலம் பண்டத்தறி பண்ணுறதுலேருந்து ஒரு 5,000 ஆள், ஒரு 5,000 ஒரு இளமால் தான், ஒரு 40-50 வயது இருக்கும் தந்தவர். தன் பேர் சொல்ல வேண்டாம், அவர் கடவுளுடைய பேரை செய்யணும்னு சொல்லி உங்களோட முதல் வீடியோ பார்த்ததுமே அவருக்கு
சரியான கவலையாக போச்சுது. எப்படி உதவி செய்யணும்னு சொல்லி இந்த உதவியை தந்து விட்டவர். மற்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த உதவியை பற்றி? அவைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? மினக்கெட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்காக நேரம் ஒதுக்கி எனக்கு நிறைய தரம் ஃபோன் எடுத்து இந்த உதவியை உங்களுக்கு செய்ய சொல்லி தந்திருக்கணும். இதுக்காக நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லலாம். மற்றது உங்களுக்கு இதை விட வாழ்வாதாரத்துக்கான உதவிகள் கேட்க சொன்னேன். இப்போ இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், உங்களுக்கு சாப்பாடு தரது அது வேறு விஷயம். அது உங்களுக்கு ஒரு 10 நாள் சாப்பாட்டுக்கு இது காணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று வேணும், ஒரு தொழில் ஒன்று வேணும். அது உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொன்னீங்கன்னா முடிஞ்சவ உங்களுக்கான உதவியை தர பார்க்கணும். அதை நாங்கள் பெற்று தருவோம். சாப்பாடு சாமான் இருக்குங்கிறதுக்குன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இது செய்கிற உதவியை கொஞ்சம் வாழ்வாதாரமா செய்வீங்க. உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி இல்லை இவர் கடத்தொழில் இது மிஷன் கூலி தொழில் தான் போகிறேன். அது கடத்தலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கடத்தல் தான் ஆர்வம் இருக்கு. நீங்கள் கடத்தல் உபகரணம் எதுவும் செய்வீங்கன்னா கடத்தல் உபகரணம் பண்றது வசதி இல்லை. கடல் தொழில் உபகரணம் என்ன தனிங்க வேலையும் கட்டுமரம் பிரச்சனை இல்லை. உதவி செய்ய நிறைய பேர் இருக்கணுமாக்கா. உங்களோட மனுஷன் எவ்வளோ மாதம் சாரி ஒரு நாளைக்கு எவ்வளோ மிஷன் வேலையில் உழைக்கிறேன்? 2500. ஒவ்வொரு நாளும் வேலை போகிற வரேன். மலையாள போயில இன்றைக்கு நேற்றும் போனவரா? சரி சொல்லுங்கம்மா. இந்த இது கூட கிடையா? போடுமே காணாது. அப்புறம் கஷ்டம் தான், வெங்கலும் கஷ்டம் தான். சரி சரிம்மா. நீங்க கிடைச்ச நிவாரணம் பற்றி ஒன்று சொல்லல. நான் சொன்ன விஷயம் என்ன சொன்னா, ஒரு 1,52,000 சாமான் தந்திருக்கிறோம். 13 பேருக்கு பிரிச்சு சாதாரண ஒரு ஆளுக்கு நாங்க ஒரு 11,500 11,600 அப்படி ஒரு ஆளு பெருமதியான சாமான் தந்திருக்கிறோம். ஒரு என்ன நீங்க தான் சொல்ல வேணும். கூட இங்க எல்லாம் மேசன் கூலிக்கு தான் போயிடும். நிரந்தரமான கடத்தல் இங்க இருக்க கூட இங்க இதே கடை வச்சுக்கா பிரச்சனை இல்லை. நீங்க கடை மற்ற எல்லாருக்கும் விலை கொடி கட்டு மரம் எல்லாரும் கடத்தொழில் சாதாரணமா எவ்வளவு பெருமதி வருமாக்கா? நீங்க சொல்ற தலையும் கட்ட மரம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி போய்கொண்டிருக்கிறோம். உங்களோட சொந்த தொழிலுக்கான உபகரணம் நீ கட்டுமரமும் மேட்டையும் தானே நடத்தணும் போகிறது. இப்போ எங்களோட கட்டுமரம் இல்லை தானே, வேலையெல்லாம் பெருசாக பாவிக்காத வேலைகள் இருந்தாலும் பிஞ்சு போயிட்டு அது ஆட்டையும் கட்டுமரத்தில் தான் நாங்கள் போய் செய்கிறது. நாங்கள் எல்லாம் எங்களோட ஹஸ்பண்ட் மேம். சரி நன்றி. நீங்க ஒரு ஆசிரியர், உதவி ஆசிரியர், எந்த பள்ளிக்கூடம்? முன்பள்ளி. என்னன்னு சொன்னா, நாங்க வேறு ஒரு ஆக்கள்கிட்ட இருந்து வேண்டி ஒரு உதவியை செய்திருக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு அம்மம்மா அவ தன்னால முடிஞ்ச உதவி நெல்லிக்காய். உண்மையாவே இந்த சீசன் நெல்லிக்காய் நான் என்ன சாப்பிடல, நெல்லிக்காய் உணர்ந்து வந்திருக்கிறா. அவாக்கு பெரிய நன்றி. என்ன நம்ம ஓடிட்டான் போயிட்டா. சரி, அவாக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லுங்க. தருவணும்னு மனசு இருந்தது, அதுதான் பெரிய விஷயம். சரி, ஓகே, நன்றி எல்லாரும் நன்றியா. பெரிய நீங்க ஒற்றுமையா, அதான் ஒற்றுமையா. இப்ப நான் வேண்டாம் அந்த அக்காவுக்கு தனியா தான் உதவி செய்ய போனேன். அந்த அக்கா தனி வீடியோ தான் போடுறேன், அந்த அக்காவும் இன்னொரு அக்காவும் தனி வீடியோ போட்டுறான். அப்ப அவ எல்லாம் சொன்னவ தங்களுக்கு தனிப்பட்ட உதவி தேவை இல்லை, ஒற்றுமையா செய்யணும். கொடுக்குறதா இருந்தாலும் எல்லாரும் பிரிச்சு கொடுக்கணும். அது சொன்னதான். அப்ப நானும் அவையோட கிடைச்ச உதவி எல்லாரும் பிரிச்சு தந்தோம். இப்படியே ஒற்றுமையா இருந்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்ல விஷயம். ஓகே, நன்றி. இப்போ பார்த்துருப்பீங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி வெளிநாட்டுக்காரரிடமோ இல்லை யார் தந்திடமோ அவையிட்டிருந்து பெற்றுக்கொண்டு தேவையான உதவியெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது 13 பொதி கொடுத்துருக்குறோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை 13 குடும்பத்துக்கும் நாங்கள் செய்து கொண்டு இப்போ வாகனத்தில் வெறும் வாகனத்தில் வந்துட்டுருக்கோம். கேட்கான்னு யோசிச்சு இந்த பில் நாங்கள் நீட்டாக காட்டணும். வேண்டாம் முதலும் படியாக காட்டினாங்க. இது எங்களோட பண்டத்தரப்பில் யாழ்ப்பாணத்தில் பஞ்சரத்னம் கடையில் தான் இந்த பில் எடுத்தினாங்க. அவருக்கு தான் பில்லை பயன்படுத்துகிறார். ஆகையால் நான் சொல்ல போகிற விஷயம் 130 கிலோ அரிசி வாங்கினாங்க.
34,775 ரூபா. நேற்று முந்தின நாளெல்லாம் அரிசி விலை உறைவு, இன்றைக்கு 170 இதெல்லாம் நல்ல சரியான விலை. ஆனால் எங்களுக்காக குறைச்சி போட்டு தந்தவர். 130 கிலோ மாவு வேண்டினான் 20,800 ரூபா. 65 கிலோ சீனி 15,730 ரூபா. 65 கிலோ கடலை வேண்டியிருக்கோம் 37,700 ரூபா. 13 கிலோ சோயா ஒரு ஆளுக்கு 1 கிலோ படி கொடுத்துருக்கோம் 7,180 ரூபா. 3.4 கிலோ தேயிலை ஒரு ஆளுக்கு 1/4 கிலோ படி தேயிலை கொடுத்துருக்கோம் 6,175 ரூபா. 13 நூடுல்ஸ் கொடுத்துருக்கோம் 4,940 ரூபா. 13 பிஸ்கட் கொடுத்துருக்கோம், அது 3,120 ரூபா. மொத்தமாக எங்களுக்கு கூட்ட இதில் 1,49,240 ரூபா வருது. இனி வட்டாக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேணும், காசு ஒரு 3,000 கொடுக்கணும். அது கொடுத்த முடிய அதை எங்களுக்கு நாங்கள் அனுப்பின காசை நாங்கள் சொல்ல போனால் புலண்டில் திருப்பி சொல்லணும். நான் அனுப்பின பேர் பதியப்பட வேண்டிய முக்கியமாக புலண்டில் இருந்து ஒரு அண்ணா 50,000 தந்தவர் பேர் சொல்ல வேண்டாம். லண்டனில் இருந்து ஒரு அண்ணா 50,000 தந்தவர். மற்றது யாழ்ப்பாணம் அலுப்புலம் என்ற கிராமத்திலிருந்து ஒரு ஆள் 22,500 ரூபா தந்தவர். மற்றது ஜெர்மனில் இருந்து ஒரு அண்ணா 30,000 தந்தவர். மொத்தம் 1,50,500 ரூபா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த ரோட்டெல்லாம் போட்டு வரோம், சரியான புண்ணுக்குழியமான ரோட்டு. எங்கள் சேவையை பற்றி கமெண்ட் பண்ணுங்க.